இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியாவின் முதல் இந்து சமய கல்லூரி கட்டுமானம் மே 10 நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு. சைவ திருக்கோயில் கலை கல்வி அறவாரியத்தின் முயற்சியில் மலேசிய இந்துக்களின் கனவு திட்டம் நனவாகி வருகிறது. மலேசியாவின் முதல் இந்து சமய கல்லூரி ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பெர்லிங் பட்டணத்தில் உருவாகி வருகிறது. அறவாரியத்துக்கு சொந்தமான 7.49 ஏக்கர் நிலத்தில் ஸ்லாங்கூர் மாநில அரசின் அங்கீகாரத்துடன் அது அமைகிறது. சிவன் கோயில், சமய கல்லூரி, மாநாட்டு மண்டபம் ஆகியவற்றை அவ்வளாகம் உட்படுத்தியிருக்கும். மலேசியா இந்துக்களுக்கு முறையான சமய கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர்கள், கோயில் குருக்கள், ஓதுவார்கள், சமய பணியாளர்கள் ஆகியோரை உருவாக்குவதே அதன் நோக்கமாகும். இந்நிலையில் வரும் மே 10 அறவாரிய திட்டங்களுக்கு நிதி திரட்டும் நோக்கில் ஷா அலாம் மிட்லண்ட்ஸ் மாநாடு மண்டபத்தில் விருந்து நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு முன்னோட்டமாக நேற்று நடைபெற்ற தேநீர் விருந்தில் அறவாரியத்தின் அறங்காவலர்கள், நன்கொடையாளர்கள் உள்ளிட்ட 60 பேர் பங்கேற்றனர். தைப்பூச பணிக்குழுவுடன் கைகோர்க்கிறது மனிதவள அமைச்சு குணராஜ். நாடு முழுவதும் தைப்பூச விழா பிப்ரவரி 11 கோலாகலமாக நடைபெறவிருக்கும் நிலையில் இவ்வருடமும் முருகன் ஆலயங்களில் கொண்டாட்டங்கள் சமய நெறியுடன் பாதுகாப்பாக மற்றும் சுத்தமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தைப்பூச பணிக்குழு முன்னெடுத்து வருகிறது. இதனை சென்தோசா சட்டமன்ற உறுப்பினரும் இந்த தைப்பூச பணிக்குழுவின் தலைவருமான ஜார்ஜ் குணராஜ் தெரிவித்தார். இந்த ஆண்டு தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு மலேசிய இந்து சங்கம், கிளீன் தைப்பூசம், கியூகி மலேசியா, இந்து தர்ம மாமன்றம் போன்ற பல அமைப்புகளுடன் மனிதவள அமைச்சும் கைகோர்த்து செயல்படவிருப்பதாக அவர் கூறினார். பத்துமலை, சுங்கை பட்டாணி, கோலஸ்லாங்கூர், பினாங்கு, ஈப்போ போன்ற முக்கிய முருகன் ஆலயங்களில் இந்த பணிக்குழு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறது. குப்பைகளை அகற்றல் உள்ளிட்ட சுத்தமான சூழலை உருவாக்கும் நடவடிக்கைகள், மதுபான விற்பனை, சமயத்திற்கு அப்பாற்பட்ட பொருட்களின் விற்பனையை தவிர்ப்பது, போக்குவரத்து நெரிசல் போன்ற அம்சங்களில் இந்த தைப்பூச பணிக்குழு முக்கிய கவனம் செலுத்தும். இந்த நடவடிக்கைகளில் கொம்பாக்ட் மாவட்ட போலீஸ் படை, செலாயாங் நகராண்மை கழகம் மற்றும் ஆலய நிர்வாகம் இணைந்து பணியாற்றியுள்ளதாக அவர் கூறினார். தமிழ் பள்ளிகளுக்கான ஹாக்கி போட்டி ஆண்கள் பிரிவில் ஸ்லாங்கூர், மகளிர் பிரிவில் நெகிரி செம்பிலான் வெற்றி. புக்கிட் ஜாலில் தேசிய ஹாக்கி அரங்கத்தில் நடைபெற்ற தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய ஹாக்கி போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஸ்லாங்கூர் குழுவும், மகளிர் பிரிவில் நெகிரி செம்பிலான் அணியும் வெற்றியாளர் பட்டத்தை வென்றன. ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற ஸ்லாங்கூர் குழுவுக்கு 2000 ரிங்கெட் ரொக்கத்தோடு சுழற்கிண்ணமும் வழங்கப்பட்டது. இரண்டாவது இடத்தை பெற்ற பினாங்கு குழுவுக்கு 1000 ரிங்கெட் ரொக்கமும் கேடயமும் வழங்கப்பட்டன. மூன்றாவது இடத்தை பெற்ற நெகிரி செம்பிலான் குழுவுக்கும் 1000 ரிங்கெட் ரொக்கத்தோடு கேடயமும் வழங்கப்பட்டது. சிறந்த விளையாட்டு வீரராக பினாங்கு மாநிலத்தின் தானிய மித்ரன் வெங்கடேஷ் தேர்வு பெற்ற வேளையில், சிறந்த கோல் காவலராக நெகிரி செம்பிலான் குழுவின் வைத்தீஸ்வரன் இளங்கோ செயல்பட்டார். மகளிர் பிரிவில் கூடுதல் கோல் அடித்த ஆட்டக்காரராக நெகிரி செம்பிலான் அணியின் சரண்யா சாமிநாதன் மற்றும் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக டனிஷா மோகன்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சிறந்த கோல் காவலராக ஜொகூர் குழுவின் சிவானி பிரபாகரன் தேர்வு பெற்றார். இம்பாக்ட் ஹாக்கி கழகத்தின் ஏற்பாட்டில் மலேசிய ஹாக்கி சம்மேளனமும் கியூநெட் நிறுவனமும் இப்போட்டியை ஏற்பாடு செய்தன. சிங்கப்பூரிலிருந்து 12,000 ரிங்கெட் மதிப்புடைய கடல் வெள்ளரி கடத்தல் முறியடிப்பு. சிங்கப்பூரின் 2வது நுழைவு மையம் வழியாக நாட்டிற்குள் 12,000 ரிங்கெட் மதிப்புடைய கடல் வெள்ளரியை கடத்த முயன்ற முயற்சி முறியடிக்கப்பட்டது. நேற்று மாலை மணி 5:06 அளவில் சுல்தான் அபுபக்கர் குடிநுழைவு சுங்க மற்றும் தடுப்பு மையத்தில் நுழைந்த வாகனத்தில் மலேசிய தடுப்பு மற்றும் சோதனை சேவைகள் துறை அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையின் போது அந்த கடல் வெள்ளரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வாகனத்தில் 120 கிலோ கடல் வெள்ளரிகள் பாலிஸ்டிரீன் பெட்டிகளுக்குள் இருந்ததை அந்த வாகன ஓட்டுநர் தெரிவிக்கவில்லை. எஸ்யூவி வாகனத்தில் அந்த கடல் வெள்ளரிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக மாநில குடிநுழைவு சுங்க தடுப்பு மையத்தின் இயக்குநர் ஏடி புத்ராய் முகமது யூசுப் தெரிவித்தார். இந்த கடல் வெள்ளரி ஒரு வகை மருத்துவ குணங்களுக்காக கடத்தப்படுகின்றன. இறக்குமதி அனுமதியின்றி கடல் வெள்ளரியை கடத்தி வந்ததற்காக அந்த எஸ்யூவி வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு அந்த வாகனமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. சீன புத்தாண்டை முன்னிட்டு கூட்டரசு சாலைகளில் வேக கட்டுப்பாடு 1 மணிக்கு 80 கிலோமீட்டராக குறைப்பு. சீன புத்தாண்டை முன்னிட்டு நாளை ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 2 வரை நாடு முழுவதிலும் 1 மணிக்கு
90 கிலோமீட்டர் வேகமாக இருந்த கூட்டரசு சாலைகளுக்கான வேக கட்டுப்பாடு அளவு 1 மணிக்கு 80 கிலோமீட்டராக தற்காலிகமாக குறைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணி அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி வெளியிட்ட அவ்வறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறார். அதோடு முக்கியமற்ற சாலை நிர்மாணிப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கும் போக்குவரத்திற்கு தடையின்றி தற்காலிகமாக நிறுத்தப்படவிருக்கிறது. சாலையை பயன்படுத்துவோரின் பாதுகாப்பிற்காக அவசர வேலைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதோடு சாலையை பயன்படுத்துவோர் திட்டமிட்டபடி தங்களது பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். தேவை ஏற்பட்டால் பயனர்கள் தங்களது இடங்களை சுமூகமாக சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு மாற்று வழித்தடங்கள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். குலுவாங் தாமான் ஸ்ரீ இம்பியான் குடியிருப்பு பகுதியில் யானை நடமாட்டம். ஜொஹூர் குலுவாங் தாமான் ஸ்ரீ இம்பியான் குடியிருப்பு பகுதியில் யானை ஒன்று நடமாடும் 40 வினாடிகளை கொண்ட காணொளி சமூக வலைதளத்தில் வைரலானது. அந்த யானை சாலையில் உலா வருவதும் வீடுகளை கடந்து செல்வதும் தும்பிக்கையை அசைப்பதும் காண முடிந்தது. அந்த யானை எப்படி அந்த குடியிருப்பு பகுதியில் நுழைந்தது என்பது தெரியவில்லை. ஆனால் இன்று அதிகாலை மணி 2:13 அளவில் அந்த காணொளி பதிவு செய்யப்பட்டுள்ளது. பல நெட்டிசன்கள் அந்த யானையை பற்றிய தங்களது கவலையை விரைவாக வெளிப்படுத்தினர். உண்மையில் அந்த யானை பரிதாபம்தான். அது ஒரு காலத்தில் அதன் வசிப்பிடமாக இருந்த அந்த இடம் இப்போது குடியிருப்பு பகுதிகளாக இருக்கும் நினைவு அதற்கு வந்திருக்கலாம் என ஒரு பயனர் பதிவிட்டுள்ளார். கொலம்பியா இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி விதித்த ட்ரம்ப் பதிலடி கொடுத்த கொலம்பியா. கொலம்பிய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை 25 விழுக்காடாக உயர்த்தியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறி அகதிகள் அனுப்பி வைக்கப்பட்ட விமானங்களை தரையிறங்கிய கொலம்பியா அனுமதிக்காததால் அவ்வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வாரத்தில் வரி விதிப்பு 50 விழுக்காடாக உயரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதே சமயம் கொலம்பியா நாட்டு அதிகாரிகளுக்கான விசா ரத்து செய்யப்படுகிறது. கொலம்பியர்கள் அமெரிக்காவுக்கு பயணிக்க தடை விதிக்கப்படுவதாகவும் அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். பதில் நடவடிக்கையாக கொலம்பியாவும் அமெரிக்க இறக்குமதி வரியை 25 விழுக்காடாக உயர்த்தியுள்ளார். அமெரிக்காவுக்கே முன்னுரிமை என்ற ட்ரம்பின் அதிரடிகளை அந்நாட்டு மக்கள் வரவேற்றாலும் அண்டை நாடுகளுடனான மோதல் உச்சமடைந்துள்ளது. எனக்கு இந்திய மரபணு இருக்கிறது இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ. இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாந்தோ தமக்கு இந்திய மரபணு இருப்பதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். சில வாரங்களுக்கு முன் தன்னுடைய மரபணு வரிசை பற்றிய பரிசோதனையை மேற்கொண்ட போது அது தெரிய வந்ததாக அவர் சொன்னார். இந்தியாவின் 76வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க புதுடெல்லி சென்ற பிரபாவோ அதிபர் மாளிகையில் வழங்கப்பட்ட விருந்தின் போது அவ்வாறு கூறினார். அதனால்தான் என்னவோ இந்திய இசையை கேட்டதும் தாம் நடனமாட தொடங்கி விடுவதாக அவர் சிரித்து கொண்டே கூறினார். பிரபாவோவின் அப்பேச்சு அடங்கிய வீடியோவில் இந்திய அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ளது. மேலும் அவர் பேசிய இந்தோனேஷியர்களின் அன்றாட வாழ்க்கையில் பழமை வாய்ந்த இந்திய நாகரிகத்தின் தாக்கம் வலுவாக உள்ளது என்றார். அவ்விருந்தில் இந்திய அதிபர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோகத்தில் மாறிய விடுமுறை விவசாய பண்ணைக்கு வருகை புரிந்த ஆட்டிசம் சிறுவனின் காது மடலை குதிரை கடித்தது. ஆட்டிசம் எனப்படும் மன இறுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவனின் இடது காது மடலை விவசாய பண்ணையில் குதிரை கடித்ததால் அவனது குடும்பத்தாரின் விடுமுறை சோகமாக மாறியது. ஜனவரி 19ஆம் தேதியன்று மாலை 6 மணி அளவில் நடந்த அந்த சம்பவம் பற்றிய வீடியோ 2 நாட்களுக்கு முன்பு அந்த சிறுவனின் தந்தையால் பதிவேற்றப்பட்டு பின்னர் வைரலாக தொடங்கியது. 31 வயதான ஷுஹைமி முகமது ரஃபி ஜனவரி 19ஆம் தேதியன்று கோலாலம்பூரில் தனது வேலையை முடித்துக்கொண்டு தனது மனைவி மற்றும் மகனுடன் விடுமுறைக்காக சிரம்பானுக்கு சென்றுள்ளார். அங்கு விவசாய பண்ணையில் இருந்தபோது தன் மகன் குதிரையுடன் படம் எடுக்க விரும்பியதால் இதற்கு டிக்கெட் எடுக்க வேண்டும் என குதிரையின் காவலாளி தெரிவித்ததாகவும் பராமரிப்பாளரின் மேற்பார்வையில் தனது மகனை குதிரை சவாரி செய்ய அனுமதித்ததாகவும் அதன் பின்னர் அங்கிருந்த வேலிகள் அமைக்கப்பட்ட பகுதியில் படம் எடுக்க குதிரை பராமரிப்பாளர் தங்களை அழைத்ததாக அவர் கூறினார். அங்கு சென்றபோது திடீரென அருகில் இருந்த குதிரை என் மகனின் காதை கடித்து விட்டதோடு அவனது தலையையும் குதிரை மோதியதால் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக என் மகனை அழைத்து சென்றதோடு அன்றைய இரவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவன் வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக ஷுஹைமி தெரிவித்தார். விபத்துக்குள்ளான ஜெஜு ஏர் விமானத்தின் இயந்திரங்களின் வாத்துகளின் மரபணு கண்டறிப்பு. கடந்த மாதம் தென்கொரியாவில் விபத்துக்குள்ளான ஜெஜு ஏர் விமானத்தின் 2 இயந்திரங்களிலும்
வாத்து எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விபத்துக்கு 1 மாதத்திற்கு பிறகு தென்கொரிய அதிகாரிகள் வெளியிட்ட 6 பக்க அறிக்கையில் அது தெரிவிக்கப்பட்டது. அந்த போயிங் 737-800 ஜெட் விமானத்தின் 2 எந்திரங்களிலும் பைகால் டீல்ஸ் எனும் ஒரு வகை புலம்பெயர்ந்த வாத்துகளின் மரபணு கண்டறியப்பட்டது. அவை குளிர்காலத்தின் போது தென்கொரியாவுக்கு பெரும் கூட்டமாக பறந்து வருபவையாகும். எனினும் இந்த தொடக்கக்கட்ட விசாரணை அறிக்கை சில முக்கிய கேள்விகளுக்கு பதில் தரவில்லை. குறிப்பாக தரையிறங்கும் கியரை பயன்படுத்தாமல் விமானம் தரையிறங்கியது ஏன்? விமானத்தின் இறுதி 4 நிமிடங்களில் விமான தரவு பதிவு கருவிகள் பதிவு செய்வதை நிறுத்தியது ஏன் என்பதற்கு பதில் இல்லை. முன்னதாக தென்கொரிய வரலாற்றிலேயே நிகழ்ந்த மோசமான விமான விபத்தாக டிசம்பர் 29 முவான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய பொது விமானம் வெடித்து சிதறியதில் 179 பயணிகள் கொல்லப்பட்டனர். அதில் 2 மட்டுமே காப்பாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.